வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் பெஸ்ட் வாசிஸ் பெஸ்ட் இந்தியா வாசிஸ் நியூசிலாந்து குரூப் ஏல டாப் 2 இருக்கிற டீமு லாஸ்ட் லீக் மேட்ச்சை வந்து ஆடினாங்க. இன்றைக்கி ஆடும்போது துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏற்கனவே ஸ்பின்னுக்கு தான் எடுபடும். அந்த மாதிரி இருக்கும்போது டாஸ் டைம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ரோஹித் சர்மா ஹெட்டுன்னு கேட்க மிட்டில் சேனர் சுண்டபோது எதுக்கியா சுண்டிக்கிட்டு, நாங்கள் டாஸை வின் பண்ணி 11 மேட்ச்சு கிட்ட ஆயிடுச்சு, பேசாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக மைக்கை பிடிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. டாஸை நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க, அதை பவுலிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமான நிகழ்வு என்னென்னா, விராட் கோலிக்கு இது 300வது ஓடிஐ மேட்ச்சு. அதாவது 300 மேட்ச்சு விளையாண்டு சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்காரு விராட் கோலி. இவர் 300வது மேட்ச்சில் போன மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி போட்டார், இந்த மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி போடுவார்னு பார்த்தா டாப் ஆர்டர் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி 3 பேரும் அவுட்டு. 38க்கே 3 போயிடுச்சு. அந்த விராட் கோலி விக்கெட்டெல்லாம் வேறு மாதிரி இருந்ததுங்க. அனுஷ்கா சர்மா 300 இன்டர்நேஷ்னல் ஓடிஐயை நம்ம கேப்டனாகவும் விராட் ஆகட்டும் வந்து விளாட்றாப்புல. ஸோ நம்ம பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தாங்க. அன்பிலீவபிள் கேட்ச் போட்டு கிளேம் பிளேட்ஸு வெளியே போன்னு சொல்லிட்டாப்புல. அது அவருக்கே அன்எக்ஸ்பெக்டட் கேட்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம ஐயரு அக்ஸரு வழக்கம் போல் போட்டு மிடில் ஓவரில் பொழந்துட்டு இருந்தாங்க. எங்கேயும் உழந்தாங்க, நிதானமாக ஆட்டத்தையெல்லாம் வெளிப்படுத்தினாங்க. அது இவங்கள தான் நம்பியாகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் பொறுமையாக என்ன ஆடிக்கிட்டு இருந்தாங்கப்பா. அதுக்கப்புறம் அக்ஸர் பட்டேல் பொறுத்தது போதும் மகனே பொங்கி எழு அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க போட்டு பிரேசோல் ஓவரும் போட்டு நாரக்கிலே இழிச்சிருந்தார். 10ஆவதுக்கு நம்ம சிரேஷ் ஐயர் வேறு இப்படி சிரேஷ் ஐயர் போட்டு பிறந்ததுனால என்னமோ தெரில போட்டார். இப்போ ஒரு 50 ரன் டப்புன்னு போட்டுட்டாப்புல. ஆனால் இவரோட கிட்டிங் எபிலிட்டிக்கு 75 பாலுக்கு 50 ரன் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தரமான செயலும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 2 பேர் நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணாங்கன்னு சொல்லி தான் நான் சொல்லலாம். அதாவது இந்தியாவுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம சிரேஷ் ஐயர் 50, 60, 70, 18 பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருப்பார். அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நல்லா ஆடிட்டு இருந்த நம்ம அக்ஸர் பட்டேல் ரவீந்திரா, அதாவது ஒரு வந்து பார்ட் டைம் பவுலர் சச்சின் ரவீந்திராவுக்கு கொடுத்தாங்க. அவரோட பாலில் அக்ஸர் பட்டேல் 42 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு வெளியே. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேஸு வில்லியம்சன்னு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்து எதுக்கு தான் இந்தியன் டீமில் இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு பர்ஃபார்மே கிடையாது. அதாவது இப்போ சாம்பியன் டிராஃபிக்கு டூர் போயிருக்கோம். அதாவது இவர் பவுலிங் கூட ஏதோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணால் பேட்டிங்கில் சுத்தம். இப்போ தான் வந்து பேட்டிங் கிடச்சி அதில் சுத்தம். நியூசிலாந்து கேம்ஸ் நல்லா அங்கே ஆடலை. அதுக்கப்புறம் நம்ம மேட் ஹென்ரி, அதாவது ட்ரென் போல்ட்டு, டிம் சவுரி, அதாவது லேக்கி பெர்கியூசன், இந்த மாதிரி ஜாம்பவன் பவுலர்ஸ் இல்லாமல் தனியாளாக நின்று நம்ம மேட் ஹென்ரி நியூசிலாந்துக்கு பெரிதும் கை கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஆனால் தனியாளாக 5 விக்கெட் எடுத்திருக்கிறாப்புல. மற்ற கெயில் ஜாமிசன் இவங்களாம் யாரும் வில்லி ஓப்ளக்கு அவங்களாம் யாரும் பண்ணாதனால மேட் ஹென்ரி 5 விக்கெட் எடுத்து இந்தியாவுக்கு ரொம்ப சொற்ப ரன்னர் டார்கெட்டை செட் பண்ணுற மாதிரி வச்சுட்டாப்புல நம்ம மேட் ஹென்ரி. அது காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. இதனால் என்னமோ தெரில, இந்தியா 249க்கு 9 விக்கெட்டை இழந்து நியூசிலாந்துக்கு 250 டார்கெட்டை வில் பி அண்ட் பிக்ஸ்டு. இதில் வந்து ரோஹித், கில்லு, கோலி டாப்பரும் வழக்கம் போல் தாம். அது சிரேஷ் அக்ஸரும் நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்து கம்பேக் பண்ணாங்க. ராகுல் எதுக்கு இருக்கிறானே நம்மளுக்கு எதுக்குமே தெரில. அவர் கார்த்திக் பாண்டே ஒரு முரட்டடி அடித்து 45 ரன்னை சேர்த்தாரு. சட்டே சுத்தா சமி, குல்தீப், வருணுக்கு பேட்டிங்கில் அவுட்ஸ்டாண்டிங் பவுலர்ஸிங் பர்ஃபார்மன்ஸ்னால் நம்ம மேட் ஹென்ரி தான் நான் சொல்லுவேன். மற்ற எல்லாருமே வந்து கம்மியாக ஒரு விக்கெட்டை எடுத்துருக்குறாங்க. மேட் ஹென்ரி அதாவது 6 எக்கனாமிக்கு உள்ளதாக வந்து வீசியிருக்கிறாப்புல. இதனால் என்னென்னா இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா துபாயோட இன்டர்நேஷ்னல்
ஸ்டேடியத்தில் 250 அடிக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்தியா. இந்த 250 நியூசிலாந்து வந்து சேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 250 எல்லாம் ஒரு டார்கெட்டா அப்படின்னு சொல்லி மிட்டில் ஸ்டாண்டர் கேப்டனோட மைண்ட் ஆயிடுச்சு. நியூசிலாந்து நீடு 250 ரன்ஸ் டு வின்னு. அதாவது 250 எல்லாம் போன மேட்ச் தான் நம்ம ரச்சின் ரவீந்தா போட்டு பொழந்துருக்குறான். 250 ரன்னெல்லாம் ஒரு ரன்னா நாங்கள் போட்டு எப்படி அடிக்கிறோம் போல் அப்படின்னு சொல்லி செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். நியூசிலாந்து போன மேட்ச்சு தான் 100 அடிச்சுனேன், இந்த மேட்ச்சை நான் அடிப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிக்கு வீசின பால் அப்பர் கட்டை அடித்து அக்ஷர் பட்டேல்கிட்ட கேட்சை கொடுத்து ரச்சின் ரவீந்திரா வெளியே போயாச்சு. அதுக்கப்புறமா வந்த வில்லனுக்கு ஓப்பனர் ரொம்ப நேரமாக நின்று ஆடிட்டே இருக்க தடவல் சிக்கிய தடவி ஒரு விக்கெட்டுமே எடுக்க முடியாமல் இருந்த நம்ம வருண டப்புன்னு வந்து ஒரு போல்ட் அவுட் ஆகி வில்லனுக்கு அவராக வெளியே போயிட்டாப்ப. அதுக்கப்புறம் நம்ம நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிற வில்லியம்சன் கடந்த ஒரு 2-3 இன்னிங்ஸை நான் ஆடவே இல்லை, இன்றைக்கி நம்ம அடிக்கலைன்னா நம்மளை டக் அவுட்டில் வச்சு செஞ்சுருவாங்க, அதனால் நம்ம இன்றைக்கி அடித்தே ஆகணும் அப்படின்னு லோவர் ஸ்ட்ரைக் ரேட்டில் 77 பயலுக்கு 51 ரன் அடித்து ரொம்ப பூர் 50 அடிச்சிருக்காரு நம்ம வில்லியம்சன். இந்த மாதிரி அடிச்சிருந்தா விராட் கோலியை நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு செய்ன்னு செஞ்சுருப்பாங்க, ட்ரோல் பண்ணியே சாவடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டாம் லதம், அதாவது பொறுப்பாக விளையாடுற நம்ம டாம் லதையும் தூக்கி விட்டாங்க ஜடேஜா. ஆனால் ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஒன்றும் இல்லை, ஒரு ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா ஆடிட்டு இருந்தால் மிட்டில் ஸ்டாண்டரு டப்புன்னு வந்து வருண் சக்கரவர்த்தி 6 வரவே இல்லை, 6 போட்டு பொழந்துட்டு இருந்தால் நம்ம மிட்டில் ஸ்டாண்டரை போட்டு பொழந்து எடுத்த டப்புன்னு ஒரு பால் உள்ளே போட்டு 28 ரன்லேயே தூக்கி விட்டாப்புல. என்னடா பால் இது எப்படா போட்ட, எனக்கு எங்கே ஓச்சுனே தெரில, பின்னாடி ராகுலுக்குமே தெரில எங்கே ஓச்சுனே தெரியல, பட் டப்புன்னு ஸ்டெப்பு மட்டும் பறந்துருச்சு. இதுதான்டா என்னோட ட்ரேட்மார்க் பவுலிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெஸ்டி பவுலராக உருவாயிட்டாரு நம்ம வருண் சக்கரவர்த்தி. பொறுமையாக வேண்ட கெயின் வில்லியம்சன்னு பொறுமைக்கு மேலே எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி 110 பாலுக்கு மேலே ஆடிட்டாருங்க. பொறுத்தது ஓதும், பொங்கி எழுடா அப்படின்னு சொல்லி அக்ஷர் பட்டேலை வீசினா அவரோட ஸ்பெல்ல கடைசி பாலில் 120 பாலுக்கு 81 ரன் அடித்த இந்த நிலையில் அக்ஷர் பட்டேல் வீசின பால் ராகுல் கிட்ட ஸ்டெம்பீட் ஆகி வெளியே போயிட்டாரு. இதுக்கு மேலே பொறுத்து ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை, எப்படி நம்ம தோக்க தான் போகிறோன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவர் விக்கெட்டை அவரே கொடுத்துட்டு அவரே வெளியே கிளம்பி பின்னாடி கூட திரும்பி பார்க்கல, ஸ்டெம்பீட்டாக என்னன்னு தெரில, அவர் முடிவு பண்ணிட்டாரு, அவர் கிளம்பி போயிட்டே இருந்தார் டக் அவுட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி பின்னாடி வந்த 2 பேர்த்த தூக்குறதுனால என்னமோ தெரில, அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஐசிசி டிபியூட் மேட்ச்லேயே வந்து 5 விக்கெட் எடுக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. வந்தான் சுட்டான் செத்தான் பொறுவிட்டு அந்த மாதிரி வந்து 5 விக்கெட்டு போட்டு பொழந்துட்டாப்புல. ஆனால் வருண அவனுக்கு சரியான தகுதியுமே, ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவுக்கு போய் ஆடி வேறு லெவலில் ஐசிசியில் கம்பேக் கொடுத்துருக்க பார்த்தியா, சல்யூட்டியா. அந்த நாள் என்னன்னா இப்போ இந்தியா வின் பை 44 ரன்ஸு வின் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் குரூப் ஏல நம்பர் 1 பொசிஷனுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா காலங்காலமாக நம்ம நியூசிலாந்து கூட தோத்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கம்பேக் கொடுத்தாங்க நம்ம 2023 செமிஃபைனலில் விராட் கோலி சிராசேகர் சதம் போட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து என்னென்னா நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்கா, ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் மிஸ்ட்ரி பவுலரை எடுத்து சுருட்டி இருக்கிறாங்க. இதன் மூலிமா என்னென்னா இந்தியா நல்லா வந்து வளர்ந்து வந்துட்டுருக்குது. கிரிக்கெட்டில் பிசிசி நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் நம்ம மேலும் மேலும் நம்ம கப்பு அடிச்சுக்கிட்டே இருப்போம் ஐசிசியை பொறுத்து மட்டும். இதன் மூலிமா என்னென்னா இந்தியா நியூசிலாந்து மேட்ச்சு இன்றையோட முடிவுக்கு வந்துச்சு. இதில் வந்து யார் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவோட விளையாட போகிறான்னு நம்ம தெரிஞ்சது. இந்தியா vs ஆஸ்திரேலியா மார்ச் 4 மேட்ச்சு, அது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. களத்தில் சந்திப்போம். இதன் மூலயமா என்னென்னா இந்த மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கினாங்கன்னா வேறு யார், நம்ம வருண் சக்கரவர்த்தி தான்.
5 விக்கெட் எடுத்து இந்தியன் டீமை வெற்றிக்கு வழிவகுத்த வருண் சக்கரவர்த்தி கொடுக்காம வேறு யாருக்கு கொடுப்பாங்க? மேட் ஹென்ரிக்கா? மேட் ஹென்ரி டீமு தோற்று போயிட்டாங்க, அப்புறம் எப்படி கொடுப்பாங்க? அதனால் வந்து வருண் சக்கரவர்த்திக்கு கொடுத்து அவர் கௌரவிக்கும் வகையில் வேறு லெவல் செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூமில். ஸோ இது மூலிமா என்னென்னா, இந்த மாதிரி மிஸ்டி பேரில் தேடி கண்டுபிடிங்கப்பா, அப்படின்னா தான் நம்ம கப்படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஃபேன்ஸை வந்து பிசிசிஐக்கு ஒரு லெட்டரை போட்டாங்கப்பா. இதன் மூலிமா என்னென்னா, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.